வழக்கமாக போக மாட்டேன் அந்த மாதிரிலாம். இன்றைக்கி வந்து காலையில் இளையராஜாவை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி. அவரை சந்திக்க போனதில் அங்கே கொஞ்சம் நேர தாமதமாகி ரொம்ப குழப்பமாகி அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது சின்ன சின்ன குழப்பத்திலே வந்தபோது டிஃபால்ட்டாக வண்டி வந்து அவர் இடத்துக்கு போயிடுச்சு. என்ன போனால் பூத் பங்களா மாதிரி ஆளே காணும் யாரும் அப்படின்னு இருந்துச்சு. புதிய திரைக்கதைகள் அப்படின்றத பற்றி தீபா மேடம் வந்து சூப்பரான விஷயங்கள் சொன்னாங்க. திரைக்கதைகளை பற்றி, அதுவும் வெப் சீரியஸுகளில் இருக்க திரைக்கதைகளை பற்றி வந்து பேசலான்னு சொன்னார் சார். உண்மையாகவே வந்து தமிழில் இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சரியான வெப் சீரியஸ் வரவே இல்லைன்றது தான் உண்மை. நான் அதில் வந்து அடித்து சொல்லுவேன். வெப் சீரியஸுக்குன்னு ஒரு ரைட்டிங் ஃபார்மேட் இருக்குது, சினிமாவுக்குன்னு ரைட்டிங் ஃபார்மேட் இருக்குது, சீரியலுக்குன்னு ஒரு ரைட்டிங் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இப்போது அதுக்கு உதாரணமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் பிரம்மான்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். இதை நான் வெப் சீரிஸ்க்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன், படமாக எடுத்தால் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன், நாவலாக நான் ஒரு 350 பக்கத்துக்கு நாவல் எழுதியிருக்கேன். சரி, இது ஓகே. இதை ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது வந்து அமேசானுக்காக ஒரு வெப் சீரிஸ் வந்து நான் தான் க்ரியேட்டிவ் ஹெட், இருக்குது நான் தான் க்ரியேட்டிவ் ரைட்டர். ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ் அது. இதை நான் படமாக எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு முழு திரைக்கதையை எழுதி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒட்ட 3 மணி நேரத்துக்கு பாடல்களோடு இருக்கக்கூடிய ஒரு 2 பாடல்கள் மட்டும் வரக்கூடிய திரைக்கதையை எழுதி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பெரிய ஹீரோக்கள் பார்த்து பேசி அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருந்துட்டு இந்த தீவிரமான அரசியல் இருக்க காரணக்கட்டத்தினால நிறைய பேர் வந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது வந்து வெப் சீரியஸாக மாறுது. இப்போது பெரும்பாலான வெப் சீரிஸ் எழுதுகிறவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு சினிமா வச்சுருப்பாங்க, அந்த சினிமாக்கான கதையை வந்து 10 எபிசோடாக பிரித்து போட்டோம்னா அது வெப் சீரிஸ் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அது கிடையாதுன்றது தான் திரும்ப முட்டாள்தனன்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறதுக்கான காரணம். ஆடாக இருந்தாலும் அதான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு படம் கிடைக்கிது, வாய்ப்பு கிடைக்கிது, யாரோ ஃபண்டு பண்ணுறாங்க, அதை நம்ம பண்ணலான்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. மொத்தம் 127 காட்சிகள் வந்து சீன் வந்து 127 சீன் வந்து என்னுடைய திரைக்கதை ஸ்கிரிப்டில் இருக்குது படத்துக்கு. இப்போது அதை வந்து வெப் சீரிஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். வெப் சீரிஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண விஷயம் என்னென்னா, அதற்கு ஒரு சீசனுக்கு மட்டும், அதாவது 3/4 தான், அந்த மொத்த கதையில் ஒரு 1/3 தான் வரப்போகுது ஒரு சீசனுக்கு. அதுக்கு நான் எழுதின சீன் மட்டும் 93 சீன். மொத்த படமே நான் 127 சீனில் எழுதினது. இந்த 93 சீனில் வந்து ஒரு சீசனுக்கு மட்டுமான ஒரு கதை எழுதியிருக்கேன்னா, அப்போது இந்த ரைட்டிங் எவ்வளோ விஷயம் பண்ண முடியும் பாருங்கள் அதில். ஆனால் பெரும்பாலானவர்கள் பண்ணுறதில்ல. அதில் வந்து இப்போது இந்தியில் எடுக்கிறவங்க வந்து விற்பனர்கள் ஆகிட்டுருக்காங்க. அது நல்லா எழுதுகிறாங்க. வெப் சீரிஸுக்கு எப்படி எழுதணுமோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறாங்க. இது இன்னொரு விஷயம், இந்த வெப் சீரிஸை எடுத்துகிட்டு போய் நம்ம பிட்ச் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பிட்ச் போகிற இடத்துல வந்து அங்கே கதை கேட்குறவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப கொடூரமான விஷயம். உண்மையாக சொன்னால் கொடூரமான விஷயம். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அங்கே ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் புத்தகம் படிக்கிற அறிவோ ஏதோ ஒன்று இருக்கும். உண்மையாகவே அவங்க படிக்கிறவே இருக்காது. முக்கியமாக ஒரு மோசமான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு சேனல், ஒரு கம்பெனியோட ஹெட்டு, க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு கதையை நேரேட் பண்ணுறதுக்காக பேசுறதுக்கு போகிறோம். அவங்க ஒரு கதையை எனக்கு சொல்கிறாங்க எழுத சொல்லும்போது அவர் சொன்னார், இது ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த மாதிரி சம்பவத்தை சுஜாதா ஏற்கனவே எழுதிட்டாருன்னு. அந்த அம்மா எப்போ எழுதுனாங்கன்னு கேட்டார் அவர் தான் க்ரியேட்டிவ் ஹெட்டு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நம்ம போய் அப்ரோச் பண்ண வேண்டியது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எல்லாம் இங்கே ஒரு ஆளை போய் தேடி பிடிச்சி கதை சொல்லி புதுசாக ஒரு ஃபார்மெட்டை சொல்லி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போனீங்கன்னா, இங்கேருந்து பாம்பேயில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம கதை சொல்லணும். அவருக்கு தமிழ் தெரியாது. நம்ம எடுக்க போகிறது தமிழ் சீரீஸ். அவர்கிட்ட இங்கிலீஷில் கதை சொல்லணும். நீங்கள் என்ன தான் ஆங்கில புலமை பெற்றிருந்தாலும் கூட உங்கள் தமிழ் கதையை நீங்கள் அவர்கிட்ட இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது நீங்கள் வந்து பேசி கதை சொல்லி பார்த்தா மட்டுமே தான் புரியும். நான் ஒரு சீன் சொல்கிறேன், இந்த சீன் இப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறத போயிட்டு அதே சீனை நம்ம இங்கிலீஷில் பேசினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ஃப்ளோவே தடைப்படும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ வருது. நீங்கள் பார்க்குற வெப் சீரிஸ் எல்லாம் பல அரைகுறை சீரீஸாக வருது, இல்லாட்டா சினிமாவாக இருக்குது, எங்கே ப்ளே வேணுமா அங்கே இல்லாமல் இருக்குது. அப்போது இங்கே புதிய திரைக்கதைகள் எங்கே வருது? இப்போ சினிமாவில் முன்னாடி வந்து ஓடிடின்ற தளம் வந்து திரைக்கதையை எழுதுறதுக்கு புதுசான களங்களை சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அங்கே வந்து சினிமாவில் முயற்சி பண்ணாத விஷயங்கள்லாம்
முதல்ல வந்து எங்கே வந்துச்சுன்னா ஷார்ட் ஃபிலிமில் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்ல. நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து சின்னதாக அழகாக ஒரு விஷயம் சொல்லலாம். அதோடைய இடமா இருந்துச்சு. கடைசியில் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து கௌதம் மேனன் படத்தையே சின்னதாக எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் யார் தெரியுமா? என் பேர் ராமசாமி. எனக்கு வாழ்நாளிலே பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு திரைக்கதை ஆசிரியன் ஒரு கதையில் இருக்கிற கேரக்டருக்கெல்லாம் மொத்தமே 15 நிமிஷம் படத்தில் நான் தான் ராமசாமி, எனக்கு அடிக்கடி கோவம் வரும்னு சொல்லிட்டு எவன் சொல்கிறானோ அவன் ஒரு மோசமான திரைக்கதை ஆசிரியர். அவன் திரைக்கதை தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா ராமசாமின்றவனுக்கு வந்து அடிக்கடி கோவம் வருன்றதுக்கு ஒரு சீன் வச்சா முடிஞ்சு போச்சு. அது புரிய மாதிரி எழுதுறவன் தான் திரைக்கதை ஆசிரியன். இவங்களுக்கு ரொம்ப வசதியாக நான் தான் ராமசாமி, ரொம்ப கோவம் வரும். அவர் குப்புசாமி, அவர் கோவம் வராது. இவர் ராமச்சந்திரன், இவர் நடுவில் சுமாராக இருப்பார் அப்படின்னா ஸோ அவர் கதை சொல்லிட்டாங்களாம். இப்படியான நிலைமையில தான் திரைக்கதை ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எந்த படத்தில் எடுத்துங்க, எவனோ ஒருத்தனுக்கு இந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது கேரக்டர் பேரையோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் ஆர்க்கையோ ரெடி பண்ண முடியாதவர்களுக்கு அது நல்ல திரைக்கதையே கிடையாது. 100% இது எவ்வளோ மிகப்பெரிய இயக்குனர் இருந்தாலும் அவருக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர்ன்றது வந்து ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டத்தை மாற்றுறதுக்கோ இல்லை அந்த டிரான்சிஷனை வந்து ரொம்ப சுலகமாக ஆக்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணுமே தவிர, நான் வந்து அடுத்த சீனு போகிறதுக்கே நடுவில் ஒரு 15 நிமிஷம் வந்து போன வாரம் நான் அவளை காதலித்தேன், இந்த வாரம் எனக்கு அவளுக்கும் சண்டை ஆகிடுச்சு, இந்த சண்டை ஆனதுக்கப்புறம் அவளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி வந்து மூணாவது ஒரு லவ் பண்ணுறதுக்கு வந்து சீன் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான திரைக்கதை, புதிய திரைக்கதை அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆனால் ஓடிடியில் வந்து சில விஷயங்கள் நம்ம தைரியமாக பண்ண முடியும், ரொம்ப புதுசாக பண்ண முடியும். இப்போ பார்த்தோல்லாக்கு மாதிரியான ஒரு திரைக்கதை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுக்குள்ளே இருக்க அரசியல் இருக்குது, த்ரில் இருக்குது, எல்லா மேட்டருமே இருக்குது. அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் தமிழில் அந்த மாதிரியான திரைக்கதைகள் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் 95% இல்லை. ஒரு 5% வந்து அந்த மாதிரி கதை கேட்குறவங்க இருக்காங்க. கதை கேட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ப்ராசஸ் பண்ணி கடைசியில் போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். நான் ஒரு அந்த மாதிரியான விஷயம் சினிமாவை பற்றி, சினிமா எடுத்தால் ஓடாதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து ஒன்று இருக்குது, மொத்த சினிமா உலகத்துலேயே இருக்குது. ஜூப்ளின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமேசானில் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டூடியோ பேக்ட்ராப்பை வச்சு, அது உண்மையான கதை, அந்த கதையை பேக்ட்ராப் வச்சு ஒரு கதை வந்துச்சு. அதற்கு முன்னாடி அதே போல் நெட்ஃப்ளிக்ஸில் ஹாலிவுட்னு ஒரு சீரீஸ் இருக்குது, சூப்பர்பான சீரீஸ். அது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு கருப்பின பெண்ணை வந்து ஹீரோயினாக போடுறதுக்கு மிகப்பெரிய மனத்திரை இந்த காலகட்டத்தில் ஒரு கருப்பின பெண்ணை ஹீரோயினாக கொண்டு வரதுக்கு பின்னாடி இருக்கிற சினிமாவுக்கு பின்னாடி ஸ்டூடியோ பேக்ட்ராப்பில் இருக்கிற கதை கிட்டத்தட்ட இந்த இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலரிட்டியாக இருக்கும். அப்போ வந்து என்னுடைய 24 சலனங்கள் என்ற நாவலை வந்து சினிமா பற்றின நாவல் அது. அந்த நாவலுக்கு விமர்சனையாக பேசப்பட்டது, பேசிகிட்டு இருக்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வந்து கதை கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ப்ராசஸ்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சு இதே போல் வந்து தமிழ் கதையை இங்கிலீஷில் சொல்லி அவ்வளோ மிகப்பெரிய திறமையாக இங்கே என்னுடைய ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டு, அதுவும் வந்து ஜூம் காலில் இங்கிலீஷில் பேசணும், காமெடியாக இருக்கும், கொஞ்சம் லேக்காகவே போகும். நம்ம பேசி முடிச்சோம், அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் நம்மளை, ஓ கேட்டுச்சா இல்லையாடா அவனுக்கு அப்படின்னு கேட்டு அந்த லேக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சமயம் அந்த லேக்கை நம்ம பயன்படுத்தி அடுத்த சாப்டருக்கு போயிடணும். அது நம்ம ரெகுலராக ஜூம் கால் பேசுகிறவங்களுக்கு பழகணும் அது. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணி ஓகே ஆகி முடிஞ்சு நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபண்டுலாம் இவ்வளோ ஃபண்டு வேணும் எல்லாம் சொல்லி ஷோ ரன்னர் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃபீஸ் போட்டு எல்லாம் முடிஞ்சு வரும்போது, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் தீபா தான் அந்த இது கதையெல்லாம் கேட்டு நல்ல கதையாக இருக்குப்பா, இந்த கதையை நம்ம டிவிசி நம்ம ஓடிடியில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சுட்டாச்சுங்க. திடீர்னு தீபாவுக்கு வந்து வேறு ஒரு சேனலில் வேலை கிடச்சிச்சு. இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய க்ரோத்துக்கு அவங்க போக தான் செய்வாங்க. ஆனால் இந்த சேனலுக்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தீபா போயிட்டாங்க, உண்மையாக அந்த ஆட்டத்தில் கிடையாது, முதலேருந்து வாங்கன்றாங்க. அந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் ஓகேயான 9 கண்டென்ட்டு ட்ராப்டு எடுக்கவே இல்லை இது வரைக்கும். அவன் ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா புதுசாக வரவன் நான் தான் புதுசாக ரிஜெக்ட் பண்ணுவேன், அவங்கள்ட்ட ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னுவான். ஸோ இந்த மாதிரி கூடுதலாக இருக்குது நிறைய ப்ராஜெக்ட். ஆனால் அதையெல்லாம் மீறி சில நல்ல கதைகள் வர ஆரம்பிக்க தான் செய்யுது. இப்போ வந்து ஆந்தாலஜி கதைகள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து ஓடலை, இதெல்லாம் ஓடாது அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது கிடையாது. ஆந்தாலஜிக்கான தியேட்ரிக்கல் வியாபாரத்தை பற்றி பேசணும்னா தனி, ஒரு சினிமாவோட வியாபாரத்தை பற்றி பேசணும்னா நல்ல கதைகள் தான் ஓடுதா, நல்ல திரைக்கதைகள் தான் ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிற படம் ஓடவே ஓடாது, என்றைக்குமே ஓடினது கிடையாது.
உலகம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கிற படங்கள்லாம் பிற்காலத்தில் டிவிடி பார்த்து ஓடியா பார்த்து இந்த படத்தில் இந்த நுணுக்கமான காட்சிகள்னு சொல்லி நம்மலாம் பெருமையாக பேசி நம்ம அறிவை வந்து பெற்றுப்படி வெளில காட்டுறது தான். ஓடுறதெல்லாம் அரண்மனை 1, 2, 3, 4 தான் ஓடும். நீங்கள் சேவ் த கேட் படிச்சிருக்கலாம், அப்புறம் வந்து சிட்ஃபீல்டு படிச்சிருக்கலாம், உலகத்தில் இருக்க எல்லா ஸ்க்ரீன் பிளேயும் படிச்சிருக்கலாம். முதல் 10 நிமிஷத்தில் ஒரு கதை வந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜிலாம் வச்சுருக்கலாம். இந்த நான் எழுதுகிற திரைக்கதையில் கரெக்டாக டைம் பார்த்து இந்த இடத்துல 10 நிமிஷம் வந்துச்சுன்னு சொல்லி கதை எழுதவங்களாம் இருக்கான். இது எதுவுமே இல்லாத படம் அரண்மனை. எந்த சீனில் பார்த்தாலும் அந்த சீன் வந்து எங்கேயும் வராது. நான் சுந்தர் சார்ட்டே கேட்பேன், ஏன் சார் என்ன அது நமக்கு பண்ணால் வருதா தான்ப்பா பண்ண முடியும்னு அவர். இதுதான் உண்மை. அவன் யாரும் வந்து சேவ் த கேட் படிச்சுட்டு வரதில்லை. நம்ம சேவ் த கேட் படித்ததுனால நம்ம பயங்கர புத்திசாலியாக இருக்கணும்னு காட்டிக்கிறதுக்கு வேணால் பண்ணலாமே தவிர, ஆனால் அதே போல் சுந்தர்சி படம் பண்ணுறாமே நம்ம படம் பண்ணோம்னா 10 பைசா சேர மாட்டாங்க. நீங்கள் ஒன்று அரண்மனை பேரில் எடுத்துகிட்டு போய் சுந்தர்சி எடுத்துகிட்டு என் பேரோ அவர் பேரோ இவர் பேரோ போட்டிங்கன்னா ஒரு நாய் வராது. அவன் மைண்ட் செட்டோட வரான், சுந்தர்சி படம்னா இப்படி தான் இருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஸோ அங்கே புதுமை பண்ண முடியாது. அப்போ புதுசான திரைக்கதைகளை நம்ம வந்து பிச் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த புதுசான திரைக்கதையில் எங்கெங்கே இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய நாவல்களை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், நான் 3 நாவல்கள் வந்து ரொம்ப கண்டெம்பரரியான ரொம்ப புதுசான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கேன். அதுவும் சென்னையில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பற்றி தான் எழுதியிருக்கேன் எல்லாமே. இப்போ சினிமா பற்றி எழுதுனது 24 சலங்கள் அப்படின்னா, நான் ஷர்மி வீரம்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அது வந்து ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டுக்கும் ஃபீமேல் ப்ராஸ்டியூட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதுக்கு பின்னாடி ஒரு கொள்ளை, இதை வச்சு தான் ஒரு நாவல். இந்த நாவலை படித்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்களும் ஆஹா அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இதை நம்ம பண்ணியே தீரோம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. பாதி போகிறதுக்குள்ளே வந்து எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. தமிழில் பார்க்க மாட்டாங்க சார்ண்ணா. உனக்கு யாராவது வந்து சொன்னாங்களாடா நான் பார்க்க மாட்டேன்னு? அது அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, தமிழில் பார்க்க மாட்டாங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஆனால் அவங்க படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து உங்களை வந்து அவநம்பிக்கையாக சொல்ல வரல, ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதை வந்து பிச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம், இன்னொரு பிளாட்ஃபார்ம்னா இன்னொரு பிளாட்ஃபார்மில் இது திரும்ப நம்மகிட்ட வருது, நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்மகிட்ட வருது. இப்போ என்கிட்ட வந்து ஃபைனல் மீட்டிங் வரைக்கும் போகுது இல்லை, ஃபஸ்ட் மீட்டிங்லேயே இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னதை தாண்டி ஃபைனல் மீட்டிங் வரைக்கும் போகுது. இதுக்கு ஒரு பட்ஜெட் பேசுவோம், அப்புறம் இதில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போல்டாக நடிக்கிறதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா அவங்கள வரைக்கும் பேசுன்றதுக்கு ஆப்ஷன் போகுதுனாலே இது நல்ல க்ரோத்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பிச் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கொஞ்சம் டீடியஸான வேலை தான். என்ன சொல்கிறது, நம்ம எதாவது ஸ்டேட்மெண்ட் விடலாம், அந்த மாதிரி அப்துல் கலாம் சொன்னார், நம்ம எதாவது சொல்லி நம்ம வந்து உற்சாகப்படுத்திக்கலாமே தவிர, நிஜத்தில் வந்து கஷ்டமான விஷயம் கன்சிஸ்டன்சியாக முயற்சி பண்ணுறது, அது பண்ணிட்டு தான் ஆகணும். பட் அதை மீறி ஒரு சில கதைகள் நல்ல கதைகள்லாம் வருது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சீரீஸ் சொன்னீங்கன்னா, ஒரு சினிமாவில் ஆர்கே நாராயண் மாதிரியான ஒரு கதையை சொல்லல வந்து பஞ்சாயத்தில் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு சீரியஸ் சொல்லியிருந்தாங்க. சீரியஸ் அது வந்து புதிய திரைக்கதையான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு, அது வந்து லைவாக இருக்குல்ல, அந்த லைவான விஷயம் புதுசான. எனக்கு இப்போ ஒரு வாட்டி மேடம் பாக்யராஜ் சார் பற்றி பேசும்போது நானும் ஒரு நெருக்கமான நண்பர்கள் நிறைய படங்களை பற்றிலாம் பேசிகிட்டே இருப்போம். அப்பப்போ ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் பார்ப்பார். ஒரு நாள் அவர்கிட்ட ரொம்ப சீரியஸாக கேட்டேன், சார் உங்கள் படத்தில் எல்லாத்துலேயும் முதல் 10 நிமிஷத்தில் கதை வந்துடுது சார், கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக் கரெக்டாக சார், சிட்ஃபீல்டோட 3 ஆக்ட் கரெக்டாக உட்காருது சார் அப்படின்னு. அவர் சொன்னார், கதை வந்தால் தானாக வந்துடும் சங்கர், இல்லாட்டா வராது, எனக்கு அது யாருன்னே தெரியாதுன்னு. நிஜமாக தான் சொன்னார், அவர் பொய்லாம் சொல்ல. கதை என்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கதை வந்துடும், இல்லைன்னா தான் ஓய்வு அடிப்போம். அப்போ தான் நம்ம தேடணும், சம்பவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போது நமக்கு தேவை என்ன, அவர் உண்மையாகவே ஸ்ட்ரிக்ட்ஃபீல்ட்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்படியான்னு தான் கேட்டாரே தவிர, அதெல்லாம் வந்து ஆமாம் நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரலன்னு சொல்ல. ஏன்னா இயல்பாகவே அவர்கிட்ட வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, நிறைய கவனிக்கிறாரு, நிறைய விஷயம் பேசிகிட்ருக்காரு. ஏன் வந்து அவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் மட்டும் ஏன் வந்து எல்லாத்தையும் வித்தியாசமாகவே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. புதுசாக நான் யோசிக்கணுன்னா என்ன பண்ண முடியும், நான் புதுசாக எதுவுமே யோசிக்கல சங்கர், நான் என்ன செஞ்சனோ அதை தான் நிறைய வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடினார். எப்போ இன்று போய் நாளைவா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? அதில் ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக எல்லோரும் போவாங்க. இந்த போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த அவன் பெட்டு கட்டு போவான், அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் போவார். போகும்போது அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவார், அவன் போய் மாட்டிக்க போகிறான் பாரு, மாட்டிக்க போகிறான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். வந்து பார்த்தா அந்த பொண்ணை போட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டுருப்பார். என்னடா ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் போனால் அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருப்பான் அந்த பொண்ணு, அவன் அம்மா பாட்டி எல்லாத்தையும். இது வந்து அன்றைய காலகட்ட சினிமாவில் இது வந்து சினிமாவில் காட்டப்படாத விஷயம், இப்படி ஒரு விஷயத்தை வந்து காட்டப்படாத விஷயம். இது வந்து அவர் சொல்கிறார், நான் இதெல்லாம் பண்ணது தானே. இதே மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே புதுசாக இருந்தது. பாக்யராஜ் சாரோடைய விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருந்தது காரணம் வந்து அவர் வாழ்க்கையில் இருந்ததை இது வரைக்கும் காட்டாத இன்னொரு பர்செப்ஷனில் சொல்கிறதுக்கான விஷயம்.
இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மான ஒரு திரைக்கதையை நான் வந்து படித்து சொல்லிட்டு ஒரு படம் ரஷ் காட்டினாங்க. எடுத்து காட்டிட்டு நான் படம் பார்த்தபோது சொன்னேன், இந்த படம் கதை நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு மிக மோசமான திரைக்கதை அமைச்சிருக்கீங்க. இந்த கதையில் ஒரு அப்பா பொண்ணுடைய கதை. அப்பா வந்து ஒரு காது கதையில் பேச முடியாதவர், பொண்ணு கதை, அதுக்குள்ளே ஒரு க்ரைம் இருக்குது. நான் பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப சிம்பிளான லைன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைனு. அதை தாண்டி அந்த படம் பார்க்கணுன்னு பார்க்கும்போது பயங்கரமாக போர் அடிச்சுது எனக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படங்க, ஒரு 4 நாள் மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா, ஒரு 2 சீன்ஸ் ரீஷூட் பண்ணிங்கன்னா அந்த படம் புதுசாகிடும்னு சொன்னேன். என்னன்னாரு, ஏன்னா அந்த பொண்ணு அந்த கதையில் வந்து ஒரு கொலையில் சம்மந்தப்படுதுன்றது தான் கதை. அது வந்து படத்துடைய 50வது நிமிஷத்துலேயே 60வது நிமிஷத்துலேயே வருது. நான் சொன்னேன், இந்த கதை ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த 13 வயசு பொண்ணு சரண்டர் ஆகுது, இதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. சொன்ன உடனே, சார் அதெல்லாம் அடுத்த நிறைய சீன் இருக்குண்ணா. ஆமாம், எடுத்து தான் ஆகணும், ஆனால் இந்த சீனில் இருக்கிற அல்லாத ஆர்டர் மாற்றுங்க, இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை மாறிடும்னு. 6 நாள் மட்டும் ஷூட் பண்ணாங்க, இந்த படம் அது புது படம் ஆயிடுச்சு. நான் அவர் எடுத்த கதையே கிடையாது. ஸோ ஒரு கதை ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறதுக்கான இடம் நிறைய இருக்குது. நல்ல திரைக்கதைகள் ஓடிடி கலங்களுக்கான திரைகள் வந்து இருக்குன்னா நிறைய புதுசாக இருக்குது. ஆனால் அந்த புதுசாக இருக்கிறத நம்ம வந்து தொடர்ந்து எது புதுசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சது நல்ல பெஸ்ட்டு திரைக்கதையால் ஓடிடி கண்டென்ட் என்ன சொல்லுங்கள்? எதா இருக்கா? தமிழ் தான். நம்ம வெளிநாட்டிலாம் வேணாம், அதை நல்லா எடுத்துருக்காங்க அவங்களாம். ஓகே. ஓகே. பாருங்கள், நீங்கள் சொல்கிற எல்லா படமுமே நல்ல திரைக்கதை கிடையாது. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் எல்லாம் இன்ட்ரெஸ்டான கதைகள். ஆனால் ஓடிடிக்கான ஒரு வெப்சீரிஸ்க்கான திரைக்கதை கண்டனா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே திரைப்படத்துக்காக எழுதப்பட்டு அதுக்கப்புறம் சுழல் மட்டும்தான் இதுக்காக எழுதுனது. மிச்சம்லாம் திரைப்படத்துக்காக பண்ணி அதை வந்து அதுக்கேற்ற எக்ஸ்டெண்ட் பண்ண கதை. அப்போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே ஒரு இப்படி ஒரு ஃபார்மேட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டோன்னா நல்லா இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குன்றது மட்டுமே நம்ம திரைக்கதையாக இருக்கும். இப்போ விலங்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு வெப்சீரிஸ்க்கான திரைக்கதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிச்சா கேரக்டருக்கு ஒரு கதை பண்ணலாம், இவருக்கு ஒரு கதை பண்ணலாம். இந்த எல்லா கதைகளுமே வந்து ஒரு இன்டர்லூடாக ஒரு கனெக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து ரெகுலர் வெப்சீரிஸில் எழுதுகிறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு கேரக்டர் ஆர்க் கொண்டு வரலாம். அந்த கேரக்டர் மேலே நீங்கள் வந்து நீங்கள் பிரேக்கிங் பேட் பார்த்துருந்தீங்கன்னா, பிரேக்கிங் பேடோடைய ப்ரீக்வல் வந்து பெட்டர் கால் சால் பார்த்தீங்களா? சொன்னோன்னு நான் தப்பாக சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஆர்க்கில் வந்துருக்கு, அவனுக்கு ஒரு ப்ரீக்வல் 7 சீசன் வர அளவுக்கு எழுத முடியும்னா ஹவு ஸ்ட்ராங் த ரைட்டிங் இஸ். அது சினிமாவில் பண்ண முடியாது. சினிமாவில் அந்த வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. அதை ரொம்ப சுருங்க சொல்லணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து, இப்போ என்னுடைய பிரம்மாண்ட் நாவலில் வந்து நான் படம் பண்ணுறதுக்காக எழுதும்போது வந்து இதே போல் எழுதிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு காட்சி வருது எனக்கு. அந்த காட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அடித்து சொல்லுவேன், இந்திய சினிமாவில் இது வரைக்கும் அந்த காட்சி வந்ததில்லை. ஏன் வந்ததில்லைன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்காது. எனக்கு அந்த அனுபவம் வந்துச்சு. அந்த காட்சியை நான் எப்படியாவது வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன். டிஸ்கஷனுக்கு சரி, நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த கதை வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் பண்ண கதைன்றதுனால எனக்கு நல்லா இருக்கிற சீன் வந்து, என் வாழ்க்கையில் நடக்காத சீன் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 4-5 ரைட்டர்களை கூப்பிட்டு போய் உட்காந்துட்டு அவங்கள வந்து இந்த சீன் வச்சாகணும் அந்த இடத்துல அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அவங்க எல்லோரும் தான் சொன்னாங்க, சூப்பர் சீனு, ஆனால் இந்த படம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் வருது, இந்த சீன் வந்து கனெக்ட் ஆக மாட்டேன்னு தூக்கணும்னு நடம்பிக்கிறாங்க. நான் வந்து இங்கே அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கான காரணமே என்னென்னா, நான் வந்து எப்படி இந்த 5 பேரை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா, ஒரு 1,00,000 பேரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். இந்த சீன் இங்கே வச்சா இந்த மாதிரி சீன் வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்னு. அவங்க நிர்தாட்சியமாக அவங்க வந்து அந்த கதையை வந்து, இல்லை இந்த சீன் வந்து அந்த படம் கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டாங்க. தூக்கிட்டேன். திரைக்கதையாக படமாக பண்ணுற ஸ்கிரிப்டில் வந்து தூக்கிட்டேன். இப்போ அதை வந்து என்னால் வந்து ஒரு வெப்சீரிஸ்க்கு எழுதப்பட்ட போது அதே ஸ்கிரிப்டை ரொம்ப அட்டகாசமாக என்னால் அது வந்து அதுக்கு பின்னணியில் நான் ஒரே ஒரு சீன் வைக்கிற சீனுக்கு நான் பார்த்த அத்த விஷயத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோடுக்குள்ளே நான் எங்கேனா வைக்க கொடுத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த சீனை காட்டும்போது அது புதுசாக இருக்கும், உங்களுக்கு புதுசான விஷயமா இருக்கும். நீங்கள் தமிழில் நமக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நல்ல திரைக்கதை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் தமிழில் வெப்சீரிஸ் நல்ல வெப்சீரிஸ் வரல.
வெப் சீரியஸாக எழுதப்பட்ட கதை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஒழுங்காக எழுதப்பட்டது வந்து நான் சொல்கிறது வந்து குவீன் மட்டும்தான். அது வெப் சீரிஸ் ஃபார்மேட்டுக்கு கரெக்டான ஒரு ரைட்டிங்கில் கரெக்டாக வந்துச்சு. மிச்சதெல்லாம் நான் தமிழில் வந்து சொல்லவே இல்லை. குவீன் வந்து எம்எக்ஸ் பிளேயில் வந்துச்சு. அது ஜெயலலிதா வாழ்க்கை அந்த கதை. அது மற்றதெல்லாம் சினிமாவாக பண்ணுற விஷயமாக தான் இருக்குது. பட் நிறைய கதைக்களங்கள் இருக்குது, நிறைய புதுசு புதுசாக சொல்கிறதுக்கான கதைக்களங்கள் இருக்குது. எங்கே சார் அக்செப்ட் பண்ணுறாங்க, பேட்டா கொடுக்குறாங்க சார் அப்படின்னு கேட்குறான். அப்படி தான் வரும். எங்கே சார் பேட்டாலாம் கொடுக்குறாங்க, வடிவில் கேட்குற மாதிரி. எங்கே சார் நம்ம கதை சொன்னால் வராங்க, 4 கொலை பண்ணணும், சைக்கோ கொலைக்காரம் பண்ணணும், இதே படத்து இங்கிலீஷ் சீரீஸை பார்த்துட்டு தமிழ் எடுக்கிறோம், அப்படி தான் ஓடுதுன்னு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து இப்போ வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்டேக்னெண்ட்டான நிலைக்கு வந்துட்டுருக்கு. இப்போ அங்கே புதுசான கதைகள் தேவையாக இருக்குது, புதுசான ஒரு ப்ரிமிசஸ் தேவையாக இருக்குது. அந்த ப்ரிமிசஸ்லாம் நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து இன்னும் பெட்டரான ஒரு சீரீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா சீரீஸும் கை விரல் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஸ்பானிஷ் சீரீஸ் ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் சீரீஸ் ஆகட்டும், இட்டாலியன் சீரீஸ் ஆகட்டும், எல்லா மொழியிலும் பார்க்குறீங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரைம் ரிலேட்டட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம பெரிய ஹிட் ஆகுதே தவிர, நிறைய நல்ல ட்ராமாஸ் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம மைண்டுக்கே வர்றதில்லை. ஸோ இப்போது அவன் ஓடிடிக்காரன் என்ன பண்ணுவான், இந்த சீரீஸை இத்தனை பேர் இத்தனை லட்சம் மீட்டிங்ஸ் பார்த்துருக்கான், அப்போ இவனுக்கு இதுதான் பிடிக்குது, அப்போ இதே மாதிரி கொடுக்குறது தான் அவனோட வேலையாக இருக்குமே தவிர அங்கே புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம ஆடியன்ஸ் தான் ஜப்பானில் மாதிரி பண்ணிட்டான், அமெரிக்காவில் மாதிரி பண்ணிட்டான், நம்ம ஊரில் வராது சார் அது மாதிரி. செக்ஸ் டாக்டர்னு ஒரு 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 ஜப்பானீஸ் சீரீஸ் ஒன்று இருக்குது. ஒரு போன் வீடியோ எடுக்கிற டைரக்டர், பேர் மறந்து போச்சு, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஒரு போன் வீடியோ இண்டஸ்ட்ரி பேக்ட்ராப்பில் ஜப்பானிய கலாச்சாரத்தில் நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 70களில் ஆரம்பித்து போன் வீடியோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி ஒரு டைரக்டர் ஒருத்தன் வந்து தான் வந்து ஒரு டைரக்டர் ஆகிறான், அவன் டைரக்டராக அவன் சக்ஸஸ் ஆவான், அவன் ஒரு சேட்டலைட் சேனல் வரைக்கும் மாறுவான். அட்டகாசமான சீரீஸு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம வந்து இதை வந்து நீங்கள் தமிழில் பண்ணலாம், ஹிந்தியில் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம், எல்லாத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து இங்கே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்து ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு பெரிய அபத்தமான விஷயம், ஓடிடியில் படம் பார்த்து ஏதாவது கிஸ்ஸிங் சீன் வந்துச்சு, கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்டா ஓடிடின்றது தனித்தனியாக நீங்கள் பார்க்கத்தாண்டா வச்சுருக்குது, அது ஏன்டா குடும்பமாக உட்காந்து பார்க்குறீங்க? உங்களுக்குன்னு பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, ஏன் குடும்பத்தோடு பார்க்கணும்? அந்த சுதந்திரம் தானே. தியேட்டருக்கு போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தானே இங்கே வரோம். இங்கேயும் வந்து நான் வந்துட்டு என் குடும்பத்தோட எந்த வீட்லையாவது நீங்கள் மொத்தமாக இப்போ கூட சொல்கிறேன், இது எவ்வளோ பொய்னா, டிவி ஆன் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 5 பேர் குடும்பத்தோடு ஒரு வெப் சீரிஸ் பார்த்த ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. ஆனால் வெளியில் போகும்போது சமூக பொறுப்பாக இருப்பார் அவர், குடும்பத்தோடு பார்க்க முடியல. ஏன்டா நீ தனியாக பார்த்தல, நீ ஒரு 4 பேர் பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியறதில்லை. இவ்வளோ ஹிப்போக்ரஸியான ஒரு உலகத்தில் தான் நம்ம வந்து புரட்சியாக ஏதாவது ஒன்று பண்ணியாக வேண்டியது, ஏதாவது ஒன்று புதுசாக எழுத வேண்டியது. நான் உண்மையாகவே இன்னொரு நாவல் ஒன்று எழுதினேன். அந்த நாவல் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் படிச்சுட்டு ஏன்னா எழுதுனதே அது வந்து வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக தான் எழுதினேன். ஏன்னா அந்த கதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரெகுலராக நடக்கிறது தான் அது. ஒரு 40 இயர்ஸ் அபோவ் 40 இயர்ஸில் இருக்கிற மேல்ஸு அவங்களோட 20 விஷயங்கள் வரக்கூடிய ஒரு பெண் ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் அந்த 4 பேரும் என்ன வாழ்க்கையில் ஆகுது, அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்றது தான் கதை. இது படித்தவன் அத்தனை பேரும் அட்டகாசமாக, அது சைக்கலாஜிக்கலாக, அது நாவல் படிச்சுட்டு பேசுகிறானுங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் கிட்டே போகும்போது, சார் இது நம்ம ஊரில் பார்ப்பாங்க சார் என்ன, ஏன்னா எல்லா ஊர்லேயும் அடல்ட்ரி இதுடா, அடல்ட்ரி இல்லாத உலகமே கிடையாது. ஆண் பெண் உலகம் வந்துச்சுனால அடல்ட்ரி இதுதான் செய்யுது. அதை பற்றி இருக்கிறதுக்கு உண்டா பிரச்சனை, எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இல்லை உங்களுக்கு. பட் நான் திரும்பி அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவன் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து திருப்பி அடுத்த லெவல். ஆனால் இந்த மாதிரியான கதைக்களங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு களம் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. வேறு என்ன மாதிரி திரைக்கதைகள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எனக்கு ஓடிடியில்? ஓகே, வரலாம். பட்ஜெட் எடுத்துடுவாங்க, ஆசை இருக்குது தான் செய்யுது சார். இது எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்குது, நீங்கள் யாரும் பார்க்குறதில்ல. நம்ம பாருங்களேன், நீங்கள் சொல்கிற சீரீஸ் பேர்லாம் பாருங்களேன். தமன்னா நடித்த நவம்பர் ஸ்டோரி, இன்னொரு பார்த்தீங்கன்னா சுழல், அமேசானில் கதிர், பார்த்திபன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நடித்த படம். இன்னொரு சீரீஸ் என்ன சொன்னீங்க, அயலி.
அயலி வந்து பயங்கரமாக அது படம் நல்லா இருந்து பயங்கரமாக மார்க்கெட் பண்ணி அது ரொம்ப ஹிட் ஆகி அது பெரிய பிளாட்ஃபார்மில் இருந்ததுனால அது வந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அது. ஆமாம் சார், ஆமாம், எனக்கு தெரியும் அந்த பின்னாடி இருக்கு எல்லாமே தெரியும், நண்பர் தான் அவர். இல்லை ஏன் சொல்ல வரேன்னா, இங்கேயும் நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் படம் தான் பார்க்குறீங்க. உங்களோட பிரச்சனை என்னென்னா நல்ல கண்டென்ட்டை தேடுறதே இல்லை, நல்ல கண்டென்ட் மார்க்கெட் பண்ணப்படுறது பார்க்குறீங்க. நீங்கள் தான் தேடணும். நீங்கள் தேடி ஒரு ஆர்டிஸ்டே இல்லாத ஒரு வெப் சீரிஸை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ வந்து இது ஆர்டிஸ்ட் இல்லாட்டாலும் பார்க்குறாங்கப்பா, நல்ல நடிகர்கள்லாம் நடித்தா பார்க்குறாங்க, புதுசாக கதை சொன்னால் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறதே என்ன பிரச்சனைனா முதல்ல இருந்து ஆர்டிஸ்ட் பிராண்டு அந்த ஒரு அசோசியேட் ஆகிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நான் தவறு சொல்ல, ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற பிஸ்னஸ். 1000 தான் நீங்கள் க்ரியேட்டிவாக குப்பரை பொறுத்து மல்லாக்க பொறுத்து கதை எதுனாலும் பணம் போட்டால் தான் பணம் வரும். நான் பணம் போடுறவன் பணம் போட்டால் பணம் வருதா? அப்போ தமன்னாவை போட்டால் தான் பணம் வருது. அப்போ எல்லோரும் தமன்னா வச்சு படம் எடுங்கப்பா, அவ்வளோதான் நடக்கும். இதில் என்ன தப்பு இருக்குது? நமக்கு என்ன பிரச்சனை பாருங்களேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பேசிட்டு இருந்தார். அவரோட படம் வந்து மிகப்பெரிய ஓடிடிகளில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து நல்ல படம், நல்ல தரமான படம், ஆனால் அவங்க வாங்கலை. அப்போது ஒரு என்னோடய ஓடிடியில் வந்து பேசுகிறாரு. வந்த உடனே என்கிட்ட என்ன கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்களுடைய ரீச் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போகும், எவ்வளோ போட்டால் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு ஷூரிட்டி இருக்கா, இதெல்லாம் கேட்குறாரு. நான் இதெல்லாம் என்றைக்காவது அமேசான்லேயே போயிட்டு எம்எக்ஸ் ப்ளேயில் போய் கேட்டுக்கிறான்னு கேட்டேன். பிரச்சனைன்னா எவ்ரிபடி வாண்ட் டு அசோசியேட் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு. அப்போ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டு வருவான். அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஆள் புதுசாக ட்ரை பண்ணவே மாட்டான். ஏன்னா சக்ஸஸ் ஆகிட்டான். சக்ஸஸ் ஆனவங்கிட்ட வந்து புதுசாக அவன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஏற்கனவே நல்ல மார்க்கெட் இருக்குது, எதுக்கு நம்ம புதுசாக படம் எடுக்கணும், ஏதோ ஒன்று அதே போல் ஒன்று அரண்மனை 5 எடுப்போம் அடுத்ததுன்னு போயிடுவார். அவருக்கு கேட்டு தானே நான் தானே அது. ஸோ அந்த மாதிரி திரைக்கதை நல்ல திரைக்கதைகள் இருக்கிற சீரீஸ் இப்போ வந்து இது கேம் ஆஃப் த்ரோன் பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க கேம் ஆஃப் த்ரோன். கேம் ஆஃப் த்ரோனுடைய வெற்றி வந்து காரணம் வந்து என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நாவல் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் தான் படிச்சிங்க. ஆனால் இதுதான் இப்போ நம்ம வந்து அது நாவல் பேஸ் பண்ணுறதுன்னு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, குட். அந்த மாதிரியான நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராமாவாக சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நாவல். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு விஷயம் வந்து நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல் த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரானரியான ரைட்டிங் இருக்குது. இதெல்லாம் தான் சீரியஸ். இது படம் பண்ண முடியாது. அதை படம் பண்ணால் அது சுருக்க முடியாது, விளங்காது அதெல்லாம். அந்த மாதிரி கதைக்களங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் பொன்னியின் செல்வனே 10 கோடியில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ணி வந்தவங்களாம் இருக்காங்க வெப் சீரிஸாக. இன்ன வரைக்கும் அனைவரும் இருக்காங்க. அது யாருன்னு சொல்ல வேணாம். 10 கோடிக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி வந்துட்டு பட்ஜெட் போட்டு பார்த்தா ஒரு எபிசோடுக்கு 3 எபிசோடு மேலே வராது. இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வெப் சீரிஸை. ஸோ அந்த மாதிரி இது எதுவும் தெரியல, எது ட்ராமா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற இடம் வந்து எதிர்காலத்தில் வந்து புதுசாக எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து ஒரு கொலாபரேட்டிவான விஷயம். இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து ரைட்டர்ஸை வந்து ஆட்டத்தில் சேர்த்துக்காமல் இருந்தாங்க. இப்போ ரைட்டர்ஸ் வந்து ஆற்றுக்களை சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அட்லீஸ்ட் ஒரே ஒரு சீனாவது நல்ல சீன் ஒன்று நம்ம படத்துக்குன்னு. அந்த ஒரு சீனாவது வேணுன்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து தேர் ரெடி டு அக்கோமடேட். என்ன ஒன்று பணம் தருவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் தான், அது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது அதே போல் வந்து அங்கீகாரம் தருவாங்களான்றது விஷயம் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம போராடி தான் பெற்றாகணும். அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து செயல்படுறது மூலமாக தான் நடக்கும். அது அப்போ வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். பண்ணாமல் இல்லை, எல்லோரும் பண்ணிட்டு அவங்கவுங்க லெவலுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நவுத்திட்டே இருக்காங்க. இப்போ அவர் ஒரு விஷயம் கேட்டார், ஒரு எந்த மாதிரி கருத்தை சொன்னால் விற்கும் அப்படின்றது கிடையாது. அப்போ வந்து அது கருத்து கிடையாது, உங்கள் கருத்து கிடையாது. விற்கிற கருத்தை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அரண்மனை 4க்கும் உங்கள் கருத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அதை விற்குதுன்றதானே போகிறோம் நம்ம. இப்போ ஒரு சாராரான படங்கள் வந்துகிட்டே இருக்குது, அந்த படங்கள் அவங்களுக்கு ஆதரவான படங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு எதிர்ப்பாக யாருமே ஒரு படமே எடுக்கக்கூடாது, இல்லை மாற்று கருத்தை சொல்லக்கூடாதுன்னு விஷயம் இருக்குது இல்லையா? அது வந்து அது மாதிரி அது ஒரு விதமான ஒடுக்குமுறை தான். அந்த படம் ஓடாது அப்படின்றது. உங்களுக்கு புதுசாக நிறைய படங்கள் பண்ணலாம், நிறைய ஆவணம் பண்ணக்கூடிய விஷயங்கள், கதைகள் பண்ணலாம், நிறைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சம்பவங்கள், இதை வச்சுலாம் சின்னதாக வந்து நிறைய எபிசோட்ஸ் பண்ணலாம். திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு ஆந்தாலஜி பண்ணுறோம்னா
ஒரு 4 லவ் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே சுற்றுறோம். ஆனால் ஒரு நல்ல நல்ல சிறுகதைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறுகதைகள் இருக்குது. ஒரே ஜெனரில் இருக்கக்கூடிய நிறைய சிறுகதைகள் இருக்குது. அந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணலாம். ஸோ எழுதுறதுக்கான எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குது, எழுத்தாளர்களுக்கான எனக்கு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு சேவ் த கேட்டோ சிட்ஃபீல்டோ உங்களை காப்பாற்றவே மாட்டார். அவங்கெல்லாம் வந்து நம்ம தெரியும் நம்ம சொல்லும்போது, இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசும்போது 4-5 பேர் சொல்லும்போது, ஓ இவருக்கு சேவ் த கேட்லாம் தெரியுது அப்படின்னு பெருமைகள்லாம் பண்ணலாமே தவிர, உங்கள்கிட்ட கதை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லாமே நீங்களே தெரியும். நம்ம ஏன் தேவையில்லாமல் இந்த சீனை பேசிகிட்டு இருக்கோம், இந்த சீன்லேயே முடிச்சிடலாமே சொல்லிட்டு வரும். நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி எழுதிட்டே இருக்கணும். எழுதிட்டே இருந்தால் புதுசு புதுசாக வரும். எழுதாமல் வராது. எழுதுனுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், கேட்குறேன் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சார் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு விஷயத்துக்கு மாற்று ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக, இப்போ அறம் படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய மாற்று கருத்து உண்டு. அந்த படத்தில் அது எந்த சார்பாக வந்துட்டு போட்டோம், நான் சினிமாவாக நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, அந்த படத்தை வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்றது நான் பப்ளிக் மீட்டிங்லேயே பேசியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன், எல்லாம் எழுதியிருக்கேன். ஒரு படம், ஒரு குழந்தை வந்து கிணத்துல முதிருச்சு. முதல் சீனில் வந்து ராக்கெட்டில் போகிறத காட்டிட்டு, இந்த குழந்தை உள்ள போனதையும் காட்டிட்டு, இப்படி ஒரு இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோன்னு ஒரு கோவத்தை வந்து நம்ம முதலுக்குள்ளே விதைக்கிறாங்க, ஃபஸ்ட் திங். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், அந்த கதையில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நிறைய சகராறுகள் நடக்குது, மக்கள் கொந்தளித்து எழுந்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போது வந்து அந்த ஊரில் இது வரைக்கும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு ஊர், அதுக்கு வழி செய்யப்பட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போயிடுது. அந்த ஊர் உயர் அதிகாரிகள்லாம் அது உள்ளே இருக்காங்க, கலெக்டர் இருக்கார், உச்சபட்சமாக கலெக்டர் இருக்காங்க, நேஷ்னல் டிசாஸ்டர் டீம் வந்துருச்சு, அமைச்சர் வந்துட்டாங்க, மொத்த கவர்மெண்ட்டும் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க, பள்ளம் போடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கும்போது அந்த குழி நோண்டின ஒரு அரசியல்வாதி, ஆளுங்கட்சி அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது, அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நடந்துச்சு அந்த படத்தில். ஆனால் வந்து ஒரு தொடர்ந்து அரசை எதிர்த்து இந்த மோசமான அரசு அப்படின்னு நம்ம வந்து பிரகடனப்படுத்துறதுக்காக நிறைய காட்சிகள் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அது வந்து ஆன்டி கவர்மெண்ட்டாக சில விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது அரசியலை திட்டும்போது அவங்களோட அரசியலை முன்வைக்கிற விஷயம் அது வைக்கிறது தவறே கிடையாது. நான் வந்து அந்த படத்தில் வந்து இந்த அரசியல் பேசினது, இந்த எமோஷனங்களை கொண்டு வந்தது, இது எதுவுமே தவறுன்னு சொல்ல. நான் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான், உங்களுடைய கோபம் அந்த குழந்தைய இன்னொரு பள்ளம் தோண்டி காப்பாற்றி ஒரு கயிறு கட்டி இன்னொரு குழந்தைய உள்ளே எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, இல்லை ராக்கெட் விடுறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். ரெண்டுமே வேறு விஷயம். ஆனால் சொல்லும்போது நமக்கு எமோஷனலாக வருது. நான் உங்களால் இந்த படத்தில், நான் இயக்குநர்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், உங்களால் இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை உங்களால் பண்ணியிருக்க முடியும், நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்டேன். என்ன பண்ண முடியும் நான், அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மிஷினை வச்சா அந்த குழந்தைய வந்து ரோபோட்டை வச்சு காப்பாற்றிடலான்னு ஒரு காட்சி வரும். உடனே அவரை கூப்பிடுங்கன்னு கேட்பாங்க, 2 ஃபோன் பண்ணுற ஷாட் வரும். கண்டோடனே அவர் வந்து ஊரில் இல்லையா அப்படின்ட்டுவாங்க. நியாயமாக பார்த்தா இவ்வளோ எதிர்கருத்து நம்மளை வந்து இந்த சமுதாயத்தில் நம்மளை ஒடுக்குறாங்க, நமக்கு இவ்வளோ பேச்சு வருதுன்னு சொல்லுது, இவ்வளோலாம் நம்ம கருத்து சொல்கிறோம் இல்லையா. அந்த படத்தோட கிளைமேக்ஸு நயன்தாரா அந்த ஆள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஃப்ளைட்டில் கூட்டின்னு வந்து அந்த மிஷினை கூட்டின்னு வந்து அந்த பையனை குழந்தைய காப்பாற்றிருந்தால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் எல்லா ஊர்லேயும் ஒரு 100 மிஷின் ஆர்டர் கொடுத்துருக்குமோ கொடுக்காதா? அப்போது போலியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. ஏன்னா நயன்தாரா ஹீரோயின் இருக்கும்போது நம்ம வந்து அது வியாபாரமாகணும். அப்போ ஏற்கனவே ஒரு டைலாக் போட்டோம், கீழே வந்து ராக்கெட் போகிறதுக்கும் கீழே பள்ளத்தில் போகிறதுக்கும் கனெக்ட் பண்ணி எமோஷனல் ஆகிட்டோம். அந்த எமோஷனா உங்களை வந்து காசாக்கணுன்ற விஷயந்தான். ஏன்னா அந்த இடத்துல தேர்ட் பர்சன் ஒருத்தன் வந்துட்டு அந்த மிஷினை கண்டுபிடிச்சி அவன் காப்பாற்றிட்டான்னா அவன் தான் ஹீரோ ஆகிடுவான், நயன்தாரா ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது இது ஒரு வியாபாரம், உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கும் ஒரு வியாபாரம் தான். நியாயமாக இப்போ அரசாங்கம் வந்து டெய்லி வந்து இந்த இடத்துல மிஷின் கண்டுபிடிச்சார் வாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுமா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில், இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில், இந்த மாதிரி ஒரு காட்சியில் வச்சு அந்த பையனை காப்பாற்றிருந்தா நிச்சயமாக ஒரு 5 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணப்படும். அத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்க, அத்தனை பேர் மனசுலையும் இப்படி ஒரு மிஷின் இருக்குன்னு ஞாபகம் இருக்குமா இருக்காதா?
அந்த மிஷினை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒன்றாவது வாங்கி வச்சு பண்ண மாட்டாங்களா? அரசாங்கம் செய்யுமா செய்யாதா? அப்போது இப்போ நம்ம குறை சொல்கிற நம்ம ஒரு திரைக்கதை எழுதும்போது ஏன் அதை செய்ய மறக்கிறோம்? அவங்களோட அரசியலை மட்டுமே முன் வைக்கிறது. இதுதான் பிரச்சனை. இப்போது அவர் கேட்ட மாதிரி அரசியல் தான் இது, விற்கிற அரசியல். இங்கே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களது விற்காது. இதுக்கு ஆன்சர் சொல்லணும்னா விற்காது. ஆன்சர் சொல்லாமல் குற்றம் சொல்லிட்டோம்னா அந்த எமோஷனோடய சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இதில் எல்லாருமே ஒன்று தான் இதில். ஸோ அதனால் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஒரு திரைக்கதையை நம்ம எழுதும்போது நம்ம எமோஷனல் காசு சம்பாதிக்கிறது தான் முதல்ல நான் திரும்பவும் சொல்கிறேன், சினிமா காசு போட்டு காசு எடுக்கிற தொழில். அப்போ காசு திருப்பி வந்தால் தான் நீங்கள் எல்லா வேலையும் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நடுவில் நம்ம போலியாக நம்ம புரட்சியெல்லாம் நிறைய பேசலாம். அந்த புரட்சிக்கு நடுவில் இந்த லாஜிக்கை யோசிச்சிங்கன்னா இது நான் டேரெக்டாக இயக்குனர்கிட்டே கேட்டேன் நான் இந்த கேள்வியை. இதில் இன்னும் மறைப்பாக கட்டுரை எழுதினேன், ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன். இதில் மறைப்பாக ஒன்றும் பேசுறதுலாம் கிடையாது. என்னுடைய கேள்வி அது. அப்போது ஒரு திரைக்கதைக்கான 300 வருஷம் என்கிட்ட இருக்குது. நான் அந்த படத்தை கிளைமேக்ஸ் வச்சுருந்தா அந்த சங்கிலி கண்டுபிடிச்சி அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் கூட்டின்னு போய் ராத்திரோட தான் தூக்கின்னு வந்து அவனை மிஷினை கண்டுபிடிச்சி உள்ளே தூக்கின்னு போய் காப்பாற்றுறது தான் வேலை. அப்படி பண்ணியிருந்தால் அந்த படம் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு படம் பிடிக்கல. உங்கள் கேள்விகளை தான் கேட்கலாம். இல்லை, அந்த ஒரே நிமிஷம் சார். இது ஒரு இப்போ கேபிள் சங்கர் சொன்ன இந்த விஷயம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன். அவர் ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணி காட்டினார். பொதுவாக ஒரு சிஸ்டத்தின் மீது நமக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும் உருவாக்குறது உடனடியாக கேட்சியாக இருக்கும். உதாரணமாக அரசியல்வாதியாக எல்லோரும் ஊழல் பண்ணுறான்னு சொன்னோன்னா அது ஒரு கேட்சியான ஒரு விஷயம். ஆனால் நம்ம சொசைட்டியில் இந்த 50 வருஷமா 75 வருஷமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க இருந்தப்போ கூட பேசிக்கான பல மாற்றங்கள் ஆட்சியாளர்கள் தான் வந்தது. உதாரணமாக உடன்கட்டை ஏறுறது ஒரு ஆட்சியாளர் தான் தடை பண்ணால், குழந்தை திருமணத்தை பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் தான், வெள்ளைக்காரன் பேரிலேருந்தே இது நடக்குது. ஆனால் எப்போவுமே என்னென்னு கேட்டால் பாதிக்கப்பட்டவங்க பல பிரச்சனைகளில் இருப்பாங்க. அவங்க தான் சினிமாவுக்கான ஆடியன்ஸாகவும் இருக்காங்க. அந்த பாயிண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ இதில் எடுத்துக்கோங்க, ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியல, ராக்கெட் விடுற ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கல்வி, ஹெல்த்து இந்த செக்டாரில் கடந்த 50 வருஷத்துக்கு தமிழ்நாடு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, எவ்வளோ குழந்தைகள் மரணத்திலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதே டெக்னாலஜி, இதே சயின்ஸு, இதே அரசு இதை வச்சு தானே இதை பண்ணியிருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டு பேசவே மாட்டாங்க. நார்த்தில் எப்படி இருக்கான், தமிழ்நாடு எப்படி இருக்குது, நார்த்தில் எப்படி இருக்கான், கேரளா எப்படி இருக்குது, கம்பேரே பண்ண மாட்டான். நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணோம்னா இல்லை, ஆனால் நம்ம வந்த தூரம் ரொம்ப பெருசு. அப்போ டோட்டலாக மறுக்கிறது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி திடீர்னு நிறைய பேருக்கு இயற்கை வேளாண்மை, இயற்கை ரீதியாக பயிரிடுறது, இது இயற்கை மருத்துவம், இது வேணாலும் ஒரு பெரிய மோகம் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அடிப்படையான கேள்வியை நான் பல இடங்களில் கேட்டிருக்கேன், யாருமே பதில் சொன்னதில்லை. நம்ம இயற்கை முறையிலேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இவ்வளோ ஜனத்தொகை கிடையாது. லேண்டு நிறைய பயிரிடுறதுக்கான லேண்ட் இருந்தது. ஆனால் எத்தனை பட்டினி சாவுகள் நடந்தது. லட்சக்கணக்கான பேர் பஞ்சத்தில் செத்தான், ஊரை விட்டு ஓடனா. அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கவே மாட்டாங்க. அப்போ உரத்தை கொண்டு வர்றாங்க, லேண்டில் பார்த்திங்கன்னா நவீன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் எங்கேயாவது பட்டினி சாவு இருக்கா? இவ்வளோ ஜனத்தொகைக்கான ஃபுட்டை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணோம்? இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இது இயற்கை மருத்துவம் மட்டுமே இருந்த ஒரு காலத்தில் ஆவரேஜ் ஏஜ் என்ன இந்தியாவில்? ஒரு சராசரி ஆயுள் 35 வயசு. எனக்கு 70 வயசுக்கு வந்துட்டோம். மாடர்ன் மெடிசன், மாடர்ன் சயின்ஸ். அப்போ என்னன்னு கேட்டேன்னா, ஒரு குழந்தை உள்ளே விழுந்துருச்சு. அதை பார்த்திங்கன்னா இது இருக்க கொண்ட ஒரு மிஷின் இல்லையான்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. ஆனால் இதே சயின்ஸும் இதே டெக்னாலஜியும் இதே சிஸ்டமும் தான் இவ்வளோ பேர்த்துக்கு உணவை கொண்டு வந்துச்சு, இவ்வளோ பேர்த்துக்கு மருத்துவத்தை கொண்டு வந்துச்சு, இவ்வளோ பேர்த்துக்கு கல்வியை கொண்டு வந்துச்சு. இதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒற்றைப்படையாக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக இது அவ்வளவே டார்க்காக பார்க்குறதுங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய, இது ஒரு வணிகம்தான். ஒரு எதிர்மறையான அபிப்பிராயங்களை பரப்பிக்கிட்டே இருக்குது. உண்மையான பிரச்சனைகளை பேசணும். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் நோக்கி நம்ம போகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாருமே தப்பு, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் இது அரசாங்கமாக அது மக்களுக்கு எதிராக தான் இருக்குது, அதிகாரிகள் அனைவரும் மக்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. டாக்டரை பற்றி ஒரு படம் காட்டுறாங்கன்னு வச்சுங்க, எல்லா டாக்டருமே மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறவன் அப்படின்னு ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுறது. இப்படியாக எதிர்மறை பிக்சர்ஸ் வழியாக சொசைட்டி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், சிஸ்டத்தின் வழியாக தான் சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது
என்னோடய பர்சனல் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்க ஒன்றை எங்கேயோ ஒரு சின்ன ஜியோ இஷ்யூ பண்ணி அதை மாற்றிருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு ஜியோ, அந்த ஜியோவை அரசாங்கத்தின் பார்வையை கொண்டு போகிறதுக்கு ஒருத்தன் இங்கே இருப்பான், அவன் செயல்படுத்துவான் அதை. அப்போ என்னன்னு கேட்டேன்னா, நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் பிரச்சனைகளை தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வளர்ந்துருக்கோம், ரொம்ப தூரம் முன்னாடி வந்திருக்கோம். ஆனால் நம்ம சினிமா எப்போவும் அதை பார்க்க மறுக்குது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. நீங்கள் இதை கேட்குது. கேபிள் சங்கருக்கு வந்து முதல்ல நன்றி. அந்த நன்றி என்னன்னா, நான் ஒரு படம் கதை எழுதினேன். அந்த படம் வந்து அநேகமாக எல்லாத்துக்கும் தெரியும், அயோத்தின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு நாள் 2 நாள் உழைப்பு இல்லை, ஏறத்தாழ வந்து ஒரு 10 மாதம் இருக்கும். ஒரு 2000க்கு முன்னால் கிட்டத்தட்ட 2018 ஆரம்பித்து 2019 வரைக்குமான அந்த உழைப்பு. 10 மாதம் உழைக்கிறோம். அது ஒரு கம்பெனியில் வந்து அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறோம். போட்டதுக்கு பின்னால் அந்த இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு தேடி அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த படத்தை எடுத்துகிறாரு. அந்த படம் வெற்றி ஆயிடுச்சு. ஆனால் அதில் என்னுடைய பெயர் போடலை, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெமுனரேஷன்ஸ் கொடுக்கல. இதை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டேன். அப்போது அந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்து அதை உலகமெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்தவர்கள் நீங்கள். ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்கள் அந்த இன்டர்வியூ எனக்கு பண்ணாமல் அந்த விஷயம் செய்யாமல் இருந்திருந்தால் என்னுடைய தரப்பு வாதம்ன்றது வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதமாக மாறி இருக்கும். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, பொதுவாகவே ரைட்டர்ஸை காப்பாற்றுறதுக்கு இல்லை ரைட்டர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு உங்களை மாதிரியான ஒரு மூத்த எழுத்தாளர்கள், இயக்குனர்கள் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கிறீங்களா? சார், இப்போ உங்களுடைய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நட்பு வட்டத்திலே இது நடக்குது. உங்களுடைய பிரச்சனையே உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே ப்ராஜெக்டில் இருக்காங்க, அந்த ப்ராஜெக்டில் நடக்குது. இந்த நம்ம ஊரில் இந்த காப்பிரைட்டுன்றது வந்து இங்கிலீஷில் பேசும்போது நல்லா இருக்கிறது தான், மற்றபடி வந்து யாரும் வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து இந்த அசோசியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனு, இந்த போஸ்ட்டில் அமைச்சிருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி நான் பர்சனலாக நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாருக்காவது ஒரு கதையை அனுப்பிச்சிங்கனாலோ ஏதோ ஒன்று பண்ணிங்கனாலோ அவங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடிக்கு வாங்கி அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போ உங்களுடைய பிரச்சனையிலே அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் இமெயில் அனுப்பிச்ச ட்ராக்கெல்லாம் இருக்குது, இவரோட நான் பார்த்தேன். அந்த யாருக்கு என்ன கதை அமைச்சிருக்காரு, என்ன சீன் அமைச்சிருக்காரு, இது எங்கே மாற்றப்பட்டிருக்குன்றதையும் நான் படித்தேன், ஃபுல் ஸ்கிரிப்டே நான் படித்தேன் இந்த விஷயத்தை. இதுதான் வழி. அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த குரல் எழுப்புனீங்களே இன்றைக்கி, நான் என்னுடைய கதை என்னுடைய பிரச்சனை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் ஒரு ஃபோரமில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கு இல்லையா? இந்த தைரியம் 100க்கு 99.9 பேர் கிடையாது. என்னன்னா, எழுந்து நின்று கேட்டோம்னா நம்ம அடுத்த வாட்டி நம்ம கதையை எதை கூப்பிட மாட்டாங்க, நமக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது தான் செய்யும். இருந்துட்டு போட்டோம். நீங்கள் கேட்காமே இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத மாதிரினா, கிரெடிட் கிடைக்காத மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறதுனாலே உங்களை ஒதுக்கிட்டு போட்டோம். நல்ல கதை வேண்டிடுவேன். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களை தேடி வந்தே தீரணும். அது விதி. அது இப்போ நான் உண்மையாக நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கதை பிள்ளையார் சொல்லி போடுற அன்றைக்கி வந்து எழுதுகிற அன்றைக்கி அது முடிவு பண்ணிக்கும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, ரஜினிகாந்த் நடிக்கணுமா, இல்லை நான் நடிக்கணுமா, இது எல்லாமே இத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகணுமா, எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும். அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். அது மாதிரி உங்கள் கதை நீங்கள் கேட்குறதுனாலாம் கிடைக்காமலாம் போகுது. நான் வந்து இவ்வளோ நிறைய பேர் சினிமாக்களை வந்து விமர்சனம் செஞ்சுருக்கேன். நிறைய சினிமாக்காரர்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கேன். அவங்களுடைய படங்களுடைய விமர்சனம் பண்ணியிருக்கேன், நண்பர்களாக இருக்கேன். நான் அவங்களுடைய படம் பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இதை பற்றி ஓப்பனாக தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, மறைவாக பேசலை. ஸோ உங்களுடைய கருத்து நீங்கள் நேர்மையாக கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் அவங்கவுங்க காலகட்டத்தில் அந்த டைமில் உங்கள் மேலே கோவம் இருக்கலாம். ஆனால் அடுத்த 3 மாதம் கழிச்சு நம்ம இவங்க சொன்ன மாதிரி படம் நல்லா தான் இல்லை ஓடல அப்படின்னு புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அப்படி வராததை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுறோன்றது, நீங்கள் ஒன்று பண்ணுறதா இருந்தால் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது லீகலாக போகிறதுக்கான அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், என்னென்னலாம் அதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் எல்லாருமான பயம் என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி கேள்வி கேட்டோம்னா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை திருப்பி கூப்பிட மாட்டாங்கன்னு பயம் இருக்குது. அப்படி கிடையாது. உங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்துச்சுன்னா ஆதரிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவங்க வருவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் இதெல்லாம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சிடுங்க. எது அனுப்பிச்சாலும் ஒரு காப்பியை இமெயிலில் அனுப்பிச்சிடுங்க. அவன் இமெயிலை அழிக்க முடியாது, என்ன பண்ணாலும் சர்வரில் போய் ஜிமெயிலில் போய் அழிக்க முடியாது. அதை அனுப்பிச்சிடுங்க. அது வந்து ரொம்ப சேஃபு.
அடுத்தது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ப்ரொடியூசருக்குன்னு சொல்லியோ எந்த கவுன்சில் என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம். இப்போ இந்த பாம்பேயில் இருக்கிற ஒரு இது வந்து சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரு கில்டு ஒன்று இருக்குல்ல பாம்பேயில் இருக்கிறது, ஒரு 4000 ரூபாய்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம. ஆனால் அது வந்து சீப்பாக இருக்குது. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் புதுசாக கதை எழுதுறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் யூனியன் வந்து அமௌண்ட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் அது வந்து ஒரு சேஃபாக இருக்குது. எல்லாமே ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு பாம்பேயில் இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா பாம்பேயில் இருக்குது, பாம்பேலேருந்து கேஸ் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு. அதனால் அந்த மாதிரி பயம்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். பட் எங்கே போனாலும் இந்த மாதிரி கதை திருடல் விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம தைரியமாக கேள்வி கேட்கணும். இப்போ என் கதையெல்லாம் யாரும் திருடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் எங்கே இருந்தாலும் பப்ளிக்காக கேட்டு நாரடிச்சிடுன்ற ஒரே பயம் இருக்கும். யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன், கேட்டுன்னு பயம் இருக்கும். அதனால் நம்மகிட்ட ஏன் வரணும், பேசாமல் அவங்ககிட்ட பேசி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுதான் நடக்கும். அந்த விஷயத்தை நம்ம முதல்லேருந்தே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. பிரபல நடிகர்கள் வச்சு கலைப்படங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் சம்பளம் ஒன்று எடுத்துங்க, கமல்ஹாசன் சம்பளம் எடுத்துங்க. இந்த சம்பளத்தை போட்டு படம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி 80 கோடி போட்டு ஒரு கலைப்படம் எடுத்தோம்னா அந்த படத்தை முதல் நாள் வந்து பார்த்துட்டு தலைமை மொக்கையாக இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சேட்டலைட் ஓடாது, டிஜிட்டல் ஓடாது, ஹிந்தி ரைட்ஸ் ஓடாது, எஃப்எம்எஸ் ஓடாது, எதுவுமே ஓடாது. அப்படி அவங்க ட்ரை பண்ண சின்ன சின்ன கலைப்படங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு மலையாள படத்தை ரீமேக் பண்ணி ரஜினி ஒரு கெஸ்ட் ரோல் நடிச்சாங்க. அந்த படம் பாருங்கள், அந்த கம்பெனிலாம் அந்த படமே வந்து கம்பெனியாக விட்டாங்க. இல்லைங்க, இங்கே வியாபாரம் பெருசு இல்லையா? இப்போது இங்கே ஒரு ரஜினியை வச்சியோ கமல் வச்சோ ஒரு படம் பண்ணிங்கன்னா ஒரு 150-200 கோடிக்கு நீங்கள் வியாபாரம் பண்ண முடியுற சுச்சுவேஷன் இருக்குது. மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்னது. அவங்க யோசிக்கிறது எல்லாமே முதல்ல அவங்கள ஏரியாவுக்குள்ளே தான் யோசிக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்து வெளியே பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய மித்து இருக்குது, மலையாள படத்தில் எல்லாமே காவியம் தான் எடுத்துனுக்குறாங்க, நம்ம மட்டும் தான் மொக்கையாக இருக்குன்னு. இந்த வாரம் அந்த முதல்ல 4 படம் வந்துச்சு இல்லையா, மம்முட்டி படம், அது பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் மம்முட்டி படம், அது ஸ்டார் படம், அது சின்ன படம் கிடையாது. அடுத்த படம் கோட்டு, அது ஸ்டார் படம், அது சின்ன படம் கிடையாது. பிரேமலு மட்டும்தான் சின்ன படம். அதில் மிச்சம் எல்லா படமும் பெரிய பட்ஜெட் படங்கள் தான், கேரளாலேயே பெரிய பட்ஜெட் படங்கள் தான். அதுக்கு நடுவில் ஒரு 25 படம் ஊற்றி முடிக்குது அந்த கரண்டாவில். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதே போல் நீங்கள் ஓடிடியில் பார்க்குற பல மலையாள படங்கள் அந்த ஊரில் ரொம்ப சுமாராக ஓடின படங்கள், ஃபெயிலியர் படங்கள். இப்போ ஆட்டம்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பற்றி பயங்கரம் என்ன ஸ்கிரிப்டரா அப்படி ஆக்கும் அப்படின்னு பயங்கரமாக மாஞ்சி எழுதினுருக்காங்க எல்லாரும். கேரளாவில் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஆவரேஜாக போன படம் அது. ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையாகவே காரணம் ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கமல் தான் சொல்லுவேன். கமல் வந்து விக்ரம் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணார்னா திடீர்னு கமல் வந்து சின்னதாக சதிலீலா அதுமாதிரி ஒரு படம் பண்ணுவார். அந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, அந்த வியாபாரம் அவருக்கு தெரியறதுனால நம்மளை வச்சுட்டு படம் பண்ணும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். சின்ன அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா கமலுடைய விக்ரம் பட்ஜெட்டுமே இருக்காது, வியாபாரமும் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் சின்ன பட்ஜெட்டாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வசூல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அந்த ரிஸ்க் எடுப்பார். ஆனால் நிறைய பேர் அந்த ஸ்டார்டம் இழக்கிறதுக்கான விருப்பம் இருக்காது. ஏன்னா அது ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காதுல்ல உங்களுக்கு. அதே போல் கலைப்படங்கள் ஏன் வரவேற்பு பெறதில்லைன்னா, சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான் பெரும்பான்மை. நீங்கள் வந்து உலகத்தில் நீங்கள் வந்து கிளாசிக்கான படங்கள் வந்து பல காலம் கழித்து பார்த்து சினிமா ரசிகர்கள் அவங்களுடைய நுண்ணுணர்வுகள்லாம் சேர்ந்து அதை பற்றி எழுதி பேசி அதை பற்றி தான் வருதே தவிர, சட்டுன்னு தேட்டரில் போனால் கொண்டாட்டமாக படம் பார்க்குறது தான் விரும்புகிறாங்க. அதுதான் பெரும்பான்மையான மக்களுக்கான விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பல நல்ல படங்கள் அப்படின்னு சொல்கிற படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு குறைப்பிரசவமான படம் தான். இப்போ நாங்கள் நிறைய படங்களை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம். ஏன் அதை எழுதுகிறோம்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த காசை வச்சுக்கிட்டு இந்த பையன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கானே, இது நல்ல கருத்து சொல்லியிருக்கானே, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது விஷயம் சொல்லியிருக்கானேன்னு சொல்லி இவ்வளோ கன்சிடரேஷனோட நாங்கள் அந்த படத்தை பற்றி நல்ல படம் எழுதுகிறோம். ஆனால் தியேட்டரில் வந்து காசு கொடுக்குறவனுக்கு இந்த கன்சிடரேஷன்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இருந்த அவனுக்கு போனால் காசு கொடுத்தா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவன் தியேட்டருக்கு போகிறானே தவிர, நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா, சரி ஏதாவது டிவியில் வரும் ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம், அன்றைக்கி சொல்லிக்கலான்னு முடிவு கொண்டு வாங்க. ஸோ இதனால தான் அதுக்கு வரவேற்பு இல்லை. அப்போது நம்ம வந்து பொய்யா நிறைய கூவி நிறைய அதிகம் அந்த மார்க்கெட்டிங் கெடுத்துட்டோம். சுமாரான படத்தெல்லாம் கூட காவியம்னு சொல்லி எழுதி அந்த மார்க்கெட்டிங் கெடுத்துட்டோம். இப்போ அடுத்தது புதுசாக ஏமாத்துறதுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கிறோம்.
ஆனால் இது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸுன்ற விஷயத்தை வந்து யோசிக்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவன் பேர்லேயே இன்ஃப்ளூயன்சர்னு இருக்குது. ஆனால் அவனை கூட்டு போய் காசு கொடுத்து பேச சொல்கிறாங்க. அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் கலைப்படங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது முக்கியமாக நீங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படம்லாம் வந்து முதல் நாள் அன்றைக்கி எல்லா புக் மை ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? இந்த வியாபாரம் வந்து செம்ம காமெடியான விஷயம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எல்லா பெரிய நடிகர்களும் அவங்களுடைய முதல் நாள் படத்துக்கு முன்னாடிலாம் வந்து சென்னையில் இருக்க தேட்டரு, கோயம்பேடில் இருக்க தேட்டர் மட்டும் தான் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மேஜர் சிட்டிலையும் எல்லா தேட்டர்லையும் 100-150 டிக்கெட் 200 டிக்கெட் வாங்கி அந்தந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கவே வந்து வெளியில் வந்து பேசுகிறவங்ககிட்ட வந்து அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க யூடியூப் சேனலை கூட்டு வச்சு படம் சூப்பர் அப்படின்னு சொல்கிற வீடியோ போட்டு இந்த நாள் படம் ஓடுதுன்னு நம்பிக்கையில் ஒரு கூட்டம் பெருசாக ஓடிட்டுருக்கு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய படத்துக்கு போது நாங்களும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தை டிக்கெட் வாங்கும்போது கவுண்டரில் நிற்கும் போது பார்த்தா யார் வந்தாலும் சுண்டல் கொடுக்குறாம இந்தாங்க ஒரு டிக்கெட் வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துனே இருக்கிறாங்க எல்லா தேட்டர்லையும். ஆனால் அந்த படம் ஓடல, அது வேறு விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வராது. ஒரு சினிமா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். என்ன அது கொஞ்சம் வந்து இப்போ நான் வந்து எங்கள் சின்ன படம், அந்த படம் வந்து நான் ஒரு 3 கோடி ரூபா வசூல் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு 1.5 கோடி ரூபா வசூல் ஆச்சுன்றது தான் வருத்தமே தவிர, ஆனால் நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணிங்கன்னா, கரெக்டாக நல்ல படம் எடுத்திங்கன்னா அது கரெக்டான ஆட்கள் வந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. என்னென்னா இப்போ வந்து ஆப்ஷன் ஜாஸ்தி. இப்போ சினிமா யாரும் பார்க்காம இல்லவே இல்லைங்க. எல்லா சினிமாவும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற முறை தான் மாறிப்போச்சு, பார்க்குற இடம் மாறிப்போச்சு. வீட்டில் பார்த்துக்கிறீங்க, ஓடிடியில் பார்த்துக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறீங்க, மொபைலே பார்க்குறது. எனக்கெல்லாம் இப்படி தான் மொபைலில் படம் பார்க்குறானே தெரியல எனக்கு. அதில் வேறு நல்ல கேமரான்னு வேறு எழுதுவாங்க. டேய் அது அப்டேட்லேயே தெரியாது, அதுக்கப்புறம் தான் கேமரா தெரியறதுக்கு. ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்துச்சு, ஒளி நல்லா இருந்துச்சுன்னு எதிர்லா பார்த்தேன்னா ஓடிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பற்றி பேசினோம்னா நம்ம வந்து ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்றது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அவ்வளோ இன்டலெக்சுவல்லாம் பற்றி யோசிக்கிறது இல்லை. அவனுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது மட்டும்தான் ஒரு சினிமா. நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுன்னா நான் அறம் படத்தை பற்றி நான் இன்டலெக்சுவலாக யோசிச்சதுனால தான் நான் இந்த இன்னொரு மாற்று கருத்து சொல்கிறேன். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு அது எமோஷனலாக கனெக்ட் ஆகி போச்சு, அது வெற்றி. அந்த மாதிரி படம் தான் வருது. அப்போ நீங்கள் அது கலைப்படம் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? அறமும் கலைப்படம் தான். எல்லா படத்துலையும் கலையாது. படம் வந்துருச்சுன்னு சொல்லி மூட் அவுட் ஆச்சு. அது ஆல்ரெடி மலையாளத்தில் அது மாதிரி ஒரு படம் வந்து தமிழில் வெகு காலமாக வந்து அந்த ரெகுலராக நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை மையமாக வச்சு எந்த படம் இல்லை, நாங்கள் கமர்ஷியலாக வந்து பண்ணியிருந்தோம். ஹீரோ வந்து ஒரு தீயணைப்புத்துறை, அவர் வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு முற்றிலுமாக வேறு ஒரு கோணத்தில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம இயக்குனர்கிட்ட நானும் கேட்டேன். அவர் கேட்டது என்னென்னா, நான் ராக்கெட்டுக்கு எதிரானவே கிடையாது, ஆனால் இதை காப்பாற்றுற வழி இல்லாத இந்த நாட்டில் ராக்கெட் வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொன்னார். இன்னும் வந்து மலத்தை வந்து மேனுவலாக தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இன்னும் மிஷின் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறார். அது முடிச்சிடறேன் சார். வளர்ச்சி வந்து எதிரில்லை, பட் ஆனால் அங்கங்கே குறைகள் இருக்குது, அதை யாருமே சுட்டி காட்டுறதில்லை. ஒரு சில இயக்குநர்கள் வந்துட்டு இல்லை ஒரு சில திரைக்கதை ஆசிரியர்கள் அதை அடிக்கோடிட்டு படம் எடுக்கிறாங்க. இப்போது இதை தொடர்ந்து கத்திங்கிற படமே எடுத்துக்கலாமே, அந்த படமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த படமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து திரைக்கதையில் குறைகள் இருக்குது, ஆல்டர்னேட் தாட்ஸ் கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த படத்தின் மீது அடிக்கடி வந்து அந்த படத்தின் மீது மேற்கொண்டு வந்து இது நீங்கள் தவறான கருத்தை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திணிக்கிறதுனால அந்த மாதிரி ஆல்டர்னேட் தாட் உள்ள படங்கள், அதாவது எடுத்துக்காட்டு எப்படி சொல்லணும்னா, கோபி நினச்சிருந்தா அரண்மனை எடுத்துருக்கலாம். ஆனால் அறம் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு வாய்ப்பே கிடையாது. இல்லை சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. இல்லை சார், பேச்சுக்கு காலகட்டத்திலையும் அவரால் பேச்சு கூட முடியாது. ஏன்னா சரி சார், சிந்தனைன்னு ஒன்று இருக்குல்ல. அவர் அந்த மாதிரி படம் எடுக்காமல் அவர் வந்து சென்சிபிளாக ஒரு படம், ஒரு பாதையிலேருந்து விலகி ஏதோ ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. அது 100% தவறான படம் அப்படின்னு சொல்லலை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிசீவ் பண்ணும்போது இது வந்து இயக்குநர்கள் அறியாமை இல்லை திரைக்கதையில் உள்ள அறியாமை அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா இல்லை அஜெண்டாவோட பண்ணுறதா எடுத்துக்கிறதா? ஏன்னா சங்கர் சாருக்கும் இது மாதிரி வந்துச்சு. சங்கர் சாரோட அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஐஏஎஸ் படித்த ஆஃபீஸர் அவர் 10ஆம் கிளாஸில் எழுதின ஒரு நோட் புக்கில் உட்காந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ எடுத்து முதல்வன் படத்தில் வந்துட்டு ஒரு டைலாக் எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, குப்பத்து பொறுக்கி பசங்க அப்படின்னு டைலாக் வச்சுருக்காரு. அவர் வந்து பிராமணிசம் வந்துட்டு இது பண்ணுறாரு. இது அப்போ நிறையா படங்கள், அதாவது ரெகுலர் தளத்துலேருந்து வேறுபட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் சரி இதை வந்து பேசியிருக்காங்களேன்னு சொல்லி அதை கொஞ்சம் கூட அனுமதிக்காமல் அதை வந்து பாராட்ட வேணாம். கார்த்திக் சுப்ராஜ் படம் இப்போ வந்து ஜெகமே தந்திரம் நல்ல படம் இல்லை, அது வந்து சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை. ஆனால் நீ வந்து ஈழத்தமிழர்களை பற்றி நீ எப்படி படம் எடுக்கலாம், நீலாம் எதுக்கு படம் எடுக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஃபர்கான் அகமர் கூட இதே விஷயம் தான். இஸ்லாமியர்களை பற்றி வந்து தமிழ் சினிமாவில் அதிகமான பதிவு இல்லை. அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா சாம்பிராணி புகை போடுறது, இல்லை கறிக்கடை பாய், இல்லை தீவிரவாதி, இந்த 3 டெம்ப்ளேட்லாம் பண்ணுறாங்க.
அப்போ அந்த சமூகத்தில் ஒரு பெண் போய் உழைக்கிறா, அவள் அங்கே ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிற போதும் அதுக்கும் இந்த மாதிரியான எதிர்வினைகள் வருது. இல்லை சார், ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா நீங்கள் இப்போ அறம் படத்தை பற்றி இது மாதிரி இவ்வளோ காட்டார அப்படின்னு நான் ஏன் கன்சிடரேஷன் பண்ணணும்? அந்த படம் எடுக்கிற காலகட்டத்திலே அந்த எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு விட்டுருக்கு. அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது. அப்போது சமூக பொறுப்போட நான் ஒரு படம் எடுக்கிறேன், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கேள்வியை முன்வைக்கிறேன், அரசாங்கத்தை கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கும்போது நான் ஒரு பொறுப்பாளராக, நான் ஒரு செயல்பாட்டாளராக, நான் இதை இருக்குடா, இதை எத்தனை வாடா அப்படின்னு வச்சுருந்தா இந்த சமூகத்தில் நீங்கள் எதிர்ப்பு கேட்குற மாற்றம் நடக்குமா நடக்காதா? அப்போ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணது தெரிஞ்சால் தெரியாமையா? அப்போ உங்களோட வியாபாரம்னு ஒரு கட்டாயம் இருக்குங்க இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டாருங்க, அதான் அந்த மிஷின் இதுன்னு சொல்லிட்டாருன்றதுக்கு எப்படி கன்சிடரேஷன் ஆகும்? அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே நீங்கள் பேசுகிறது எல்லாமே. இப்போ ஏன் பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்ல, நீங்கள் சுவாரஸ்யமாக சொல்லாத விஷயமும் சுவாரஸ்யமாக சொன்ன விஷயம், இவ்வளோ தான் வித்தியாசமே மற்றவங்களுக்கு. இப்போ கிழக்கு நீங்கள் அந்த ஜெயராம் படம் குயில குழந்தை விழுந்துருக்கிறதும் ஜெயராம் படம் நான் எப்பயோ பார்த்துருக்கேன். அதுவும் அதே கதை தான். குழந்தை குயில விழுந்தால் எல்லா காலகட்டத்துலேயும் எமோஷ்னலாக தான் இருக்கும். அது இன்னும் சின்ன குழந்தை, இதில் ஒரு பெரிய பையன், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அதை சுற்றி இப்போ உண்மையாகவே எனக்கு நான் அறமை பாராட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கலெக்டர் எந்தெந்த அளவுக்குலாம் நம்ம செயல்பட முடியும், எப்படிலாம் ஒரு ஃபோர்ஸை கொண்டு நிறுத்த முடியும், எப்படி ஒரு அரசாங்கத்தில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண முடியுன்றதை ரொம்ப அழகாக காட்டினாங்க. ஆனால் கூடவே நம்மளை உணர்ச்சி வசப்படுறதுக்கான எமோஷனல் விஷயத்தை தேடி விடுறதுனால அது வியாபாரமாகுது. இப்போ நான் யோசிக்கிறது இன்னொரு வருஷன். இப்போ நான் சொல்கிறது வேற ஒரு திரைக்கதை. அந்த மிஷின் தான் வந்துச்சியா, அதை வச்சு தான் படம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது படம் வேற இல்லை. நயன்தாராவே போய் மிஷின் கண்டுபிடிச்சி கூட்டு வரலாமே. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குது கிளைமேக்ஸில். அவன் வீட்டில் கடங்காரன் ஏதோ வட்டிக்கு இந்த மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்காக வட்டி வாங்கிட்டான். அவன் கந்து வட்டிக்காரன் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ மொத்த கவர்மெண்ட்டும் போய் அவனை கூட்டின்னு கந்து கட்டியை ஒழிச்சு அதை கூட்டின்னு இந்த மிஷினை கண்டுபிடிச்சி எவ்வளோ விஷயம் பண்ணலாம்ல. இது ஒரு புது திரைக்கதை தானே. ஏன் சொல்லலை, ஏன் கேட்கலன்னு கேட்கக்கூடாது. நான் எனக்கு காட்டின விஷயத்தில் இது உனக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறேன். ஒரு சமுதாயத்தை மாற்ற என்னுடைய படங்களில் எல்லா படத்திலும் நான் கேட்டால் கிடைக்கணும் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறேன். அதில் நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் என் படத்தில் ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காட்சியாக வச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ஏன் அதை வச்சுக்கிட்டே இருக்கேன்னா, டாஸ்மார்க்கில் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுலேருந்து, பார்க்கிங்கில் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுலேருந்து, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு மறுக்கப்படுற உரிமை, நான் புதுசாக உரிமையே கேட்கல, மறுக்கப்படுற உரிமைகள் என்ன இருக்குது, அந்த உரிமைகளுக்கெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அப்போது அதை ஏன் நான் திரும்ப திரும்ப வைக்கிறேன், கேட்டால் கிடைக்குன்ற நம்பிக்கை நான் தொடர்ந்து என் படங்களில் எல்லா இடத்துலையும், நான் எழுதுகிற இடத்துல எல்லா இடத்துலையும் போட்டுகிட்டே போகிறேன். அந்த விதையை போட்டே போகிறேன். இன்றைக்கி எந்த டாஸ்மாகில் போய் நான் போய் என்கிட்ட 10 ரூபா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன்னா தரான்ல எனக்கு திரும்ப. அப்போ என்னைய போல் 100 பேர் கேட்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை ஏற்படுத்த தானே ஒரு சினிமா ஆகணும் உங்களுக்கு. நான் அதை வச்சு ஒரு சீரியஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போது அதுதாங்க ஹீரோட கதை. அந்த கதையில் என்னன்னா நான் அந்த கதையை நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது ஒரு கதை சொன்னேன். சார் நான் தான் சார் ஹீரோ அந்த படத்தில். இந்த மாதிரி ரோடு போய் சண்டை போடுற ஒருத்தன். எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஆனால் என் கதையில் இருக்கிற ஹீரோ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஏன் முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்றான்னு சொன்னோன்னா, ஆனால் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவன் எல்லா கெட்ட வேலையும் செய்கிறான். நேர்மையாக ஒரு விஷயத்தை காட்டுறாமே ஒரு செஞ்சவன் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகிறதுக்காக எல்லா கெட்ட வேலைகளும் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தன் சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுறான்னு தான் கதை. அப்போ அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான எல்லா நியாயமும் இருக்கும். ஸோ நான் ஒரு கமர்ஷியல் படம் சொல்கிறேன், கமர்ஷியல் கதை சொல்கிறேன், அதில் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சமுதாயத்தில் இந்த கேள்வி கேட்டால் மாறுன்ற நம்பிக்கை ஏற்படுத்துகிறேன். அவன் என்ன பண்ணுறான்றது விஷயத்து பண்ணுறான். அது ஹிட்டாவது ஃபெயிலியர் ஆகுதுன்றது படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அது உங்கள் கையில் இருக்குது. வணக்கம் சார். நீங்கள் சொன்னீங்க சுந்தர் சி அரண்மனை 1, 2, 3 அந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் அன்பே சிவம் போன்ற மிக அழகான அன்பு தான் கடவுள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு மிக அழகான படத்தை எடுத்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த படத்தை கொண்டாடலை. அதனால தான் அவர் இப்போது அரண்மனை 2, 3, 4 அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் இப்போது ரேட்டிங்ஸில் பார்த்தா அன்பே சிவம் தான் அதிகமான இருக்குது. இது நீங்கள் இப்போ நீங்களே எல்லா ஆன்சரும் சொல்லிட்டீங்க. பணம் போட்டு பணம் எடுக்கிறோம், அந்த படம் ஓடல. நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது பெரிய காவின்றீங்க. அதனால் நஷ்டம் அடைஞ்ச பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வலி இருக்குது. அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பணம் போட்டதெல்லாம் விட்டுருங்க. ஹேராம் மாதிரியான படம், 20 மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் இப்போ மல்டிப்ளெக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த தேட்டரில் ரெண்டாக தெரியுதுன்னு யோசிக்கிறீங்க. இதில் மிகப்பெரிய பாதிக்கப்படுறவங்க யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் வருதுன்ற போது நிறைய ஊரில் இருக்கிற தேட்டர்களில் ஸ்டால் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டால் வச்சுருக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் வாங்கி நிறைய வைப்பாங்க. முதல் நாள் நிறைய கூட்டம் வரும்,
நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பாங்க. அந்த முதல் ஷோவுக்கு அப்புறம் இந்த படம் காவியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷோவில் எவனும் வர மாட்டான். அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு அவன் அடுத்த 10 நாள் ஆகும். அவனோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லாஸோட பெரிய லாஸ் தான் பர்சன்டேஜில். அதனால் வந்து இங்கே எல்லா காவிய படங்களும் நம்மலாம் ரொம்ப லேட்டாக தான் கொண்டாடுறோம். இது இங்கே இல்லை, உலகம் ஃபுல்லாகவே எல்லா படங்களும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஊரில் ஓடாத படங்கள் தான் பெரும்பாலும். ஏதோ 1-2 அப்படி தள்ளி போய் ஓடுனது. இப்போ நம்மள வந்து ஓடின காலத்தில் நல்லா ஓடின படம் அது இப்போ காவியமாக கொண்டாடுறோம். எம்ஜிஆர் படம் எவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது எம்ஜிஆரில், அதை கொண்டாடுறோம். ரஜினி படம், கமல் படம், சலங்கை ஒலி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கொண்டாடுறதுக்கான காரணம் அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் கொண்டாடினாதான் அந்த மாதிரியான படங்கள் திரும்ப வரும். நம்ம அரண்மனை 4 தான் ஃபுல்லாக போய் கூட்டமாக பார்ப்போன்னு சொன்னால் அவங்க அதுதான் கொடுப்பாங்க. ஆப்வியஸ் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கலகலப்பு படத்தோட வசனகர்த்தான். நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ க்ரியேட்டிவான ஆள், எவ்வளோ நல்லா யோசிக்கிறது தெரியும். ஆனால் நமக்கு அவர் கொடுக்குற ரிசல்ட் என்ன? அரண்மனை 4 தான் வரும். அடுத்து 5 உங்களுக்கு ரெடியாக இருக்குது, கலகலப்பு 3 ரெடியாக இருக்குது. தேங்க்யூ சார். சார், விநியோகத்துக்காக இப்போ படங்களில் வந்து நிறையா காட்சிகள் வந்து வைக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபமாக வந்து ஸ்டார் படத்தில் வந்து ஒரு நாளில் மாற்றம் அந்த மாதிரி ஏற்கனவே வந்த படத்துலேருந்து பாட்டு எடுத்து திரும்பி வைக்கிறாங்க. அப்படி படங்களோட பெயர்களை திரும்பி வைக்க ஆரம்பித்தாங்க. புதுசாக எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு விநியோகத்துக்காக படங்களோட பெயர்களை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாடல்கள் வந்து வரிசையாக அடுத்தடுத்த படங்கள் எல்லா படங்கள்லையும் பாடல்களை வச்சு விநியோகம் பண்ணுறதுக்கு ஏன் நல்லா ஓடின அந்த ஒரு திரைக்கதை, நல்ல திரைக்கதை இருக்கிற ஒரு படத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம்ல, எதுக்கு பாடல்கள் மட்டும் வைக்கணும்? இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களா? எதனால் கேட்குறீங்க? இல்லை கேட்குறேன் சார். இல்லை, இந்த கேள்வி கேட்குறீங்களா? விநியோகத்துக்காக தான் வந்து ஒரு அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி இப்போ கேட்டிங்களே, ஹிட்டானது திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கு ஐடியா உருவாகுது இல்லை, அதை கவனிக்கிறீங்களே, அவ்வளோதான். அந்த பாட்டு இதில் யூஸ் பண்ணதுனால அது நல்லா ஆயிடுச்சா, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பாட்டை அதை வச்சுட்டாங்களே அப்படின்னோன்னா முதல் கவனம் உங்களுக்கு அதுக்கு போகுது. உங்களோட கவனத்தை நான் திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தியேட்டரில் 5 படம் வருதுன்னா ஓடிடியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 45 கண்டென்ட் வருது. முதல் மேஜர் 5 ஓடிடியில் மட்டும். இத்தனை கண்டென்ட்டுக்கு நடுவில் உங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்பணும்னா தலையால் தண்ணி குடிச்சு ஏதாவது பண்ணணும். அந்த ஏதாவது பண்ணுறதில் ஒன்று தான் அது. அதான் சார், படங்கள் ஃபுல் படங்களுக்கும் திரைக்கதை ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதிட்டு புதுசான விஷயங்களை எழுதிட்டு இந்த ஒரு பாடல்கள் மட்டும் ஏன் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் அதையே கொண்டு வந்து வைக்கணும்? அதுதானே சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி தான். நீங்கள் அதை கவனிச்சதுனால அந்த கேள்வியே வருது.